ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாத்திராகமம் 22வது அதிகாரத்தை நாம் தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் முதல் 6 வசனங்களிலே திருட்டு மற்றும் சொத்துக்களுக்கு ஏற்படும் சேதம் ஆகியவற்றை பற்றிய பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 2வது நேர்மையற்ற செயல்களை குறித்த பிரமாணத்தை 7வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரையிலும், அதனைத் தொடர்ந்து 16வது வசனம் 17வது வசனங்களிலே கற்பழிப்பு பற்றிய பிரமாணங்களை குறித்தும், அதனைத் தொடர்ந்து சமுதாய மற்றும் சமய கடமைகள் பற்றிய பிரமாணத்தை குறித்து 18வது வசனத்திலிருந்து 23வது அதிகாரம் 19வது வசனம் வரையிலும் இங்கே ஆண்டவர் போதித்திருக்கிறதை மோசே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது திருட்டு மற்றும் சொத்துக்களுக்கு ஏற்படுகிற சேதத்திற்கான பிரமாணங்கள் என்ன? இன்றைக்கி குற்றங்களும் தண்டனைகளும் என்கிற தலைப்பின் கீழே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், குற்றம் என்று வந்தவுடனே தண்டனைகளும் இணைந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை நிச்சயமாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். தற்காலத்தில் காணப்படுகிற தண்டனைகளை பார்க்கும் பொழுது மரண தண்டனை இருக்கிறது, ஆயுள் கால தண்டனை இருக்கிறது, சிறை தண்டனை இருக்குது, சொத்து பறிமுதல் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கிறது, அபராதம் செலுத்தும் என பல வகையான காரியங்கள், அதாவது குற்றத்திற்காக தண்டனைகள் இணைந்து வருகிறதை பார்க்கிறோம். குற்றத்தினுடைய தன்மை, குற்றம் செய்யப்பட்ட சூழல், அதே போல் குற்றவாளியினுடைய நிலை ஆகியவற்றை ஆராய்ந்து தண்டனையினுடைய தன்மையானது தீர்மானிக்கப்படுகிறது. தண்டனைகள் உடலை வருத்துகிற நிலையில் அமைந்தாலும் அது உள்ளத்தை திருத்துவதற்காக கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. தண்டனைகள், பழிவாங்குதல்கள், பயமுறுத்துதல்கள், குற்றங்களை தடுத்தல், மக்களை சீர்திருத்தல் ஆகிய நோக்கங்களை உள்ளடக்கியவையாக இருப்பதை மரண தண்டனை, அபராதம் செலுத்துதல் ஆகியன நமக்கு விளக்கி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அபராதம் செலுத்துகிற முறையானது தண்டிப்பதோடு பயமொழித்து நம்மை திருத்துகிறதற்கும் அது உதவுகின்ற ஒரு சிறந்த முறையாக இருக்கிறது. இதனை நியாயப்பிரமாணம் சிறப்பாக இந்த அதிகாரத்திலே வடிவமைத்திருப்பதை காண முடிகிறது. திருடினவன் கையில் உடனே கண்டுபிடிக்கப்பட்டால் அது 2 மடங்கு போதும். ஆனால் விற்றால் அதனை திரும்ப பெறும் செலவினங்களை மனதில் கொண்டே அதனுடைய மடங்கானது அதிகரிக்கப்படுகிறது. அதாவது ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க வேண்டும். திருடன் கன்னமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்த பலி சுமராது என்று சொல்லி இந்த அதிகாரம் தொடங்குகிறதை பார்க்கிறோம். திருடன் தான் திருடியது அனைத்துக்கும் முழுமையாக அவன் ஈடு செய்ய வேண்டும். திருட்டினுடைய இயல்பை பொறுத்து அதற்கான தண்டனையானது இங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இரவில் அவன் ஒளிஞ்சிருந்து திருடனான்னு சொன்னால் அந்த நேரத்தில் பிடிபட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவனை கொலை செய்தவன் அதற்கு பொறுப்பாளியாக மாட்டான். இருட்டில் ஒளிஞ்சிருந்து திருடும் பொழுது திருடுகிறத பார்த்து அடித்து ஒருத்தன் கொன்னுட்டான்னா கொன்றவன் அந்த கொலைக்கு பொறுப்பாளியாக மாட்டான். வந்தவனுடைய நோக்கம் ஒருவேளை கொலையாக இருக்கலாம் அல்லது திருட்டாக இருக்கலாம். அதனால் அது அடித்தவனுக்கு அந்த காரியம் தெரிய போகிறதில்ல. ஆனால் ஒரு திருடன் பகல் பொழுதில் அவன் திருடும் பொழுது அவனை சாகடிப்பது கொலை செய்தவனை குற்றத்துக்குள்ளாக அது தீர்த்து விடுகிறது. பகலில் திருடும் பொழுது திருடன் மாட்டிக்கொண்டானே அவனை அடித்து கொண்டு விட்டால் அடித்து கொண்டவன் மேலே இந்த பழி சுமத்தப்படும் என்று சொல்லுகிறது. முதல் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள திருடன் பதில் கொடுத்து தீர்க்க முடியாவிட்டால் அவன் அடிமையாக விற்கப்பட வேண்டும். திருடப்பட்ட மிருகம் உயிரோடு கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த திருடன் ரெட்டிப்பாய் கொடுத்து தீர்க்க வேண்டும். ஒரு உழவன் தன் மிருக ஜீவனை வேறொருவனுடைய தானிய வயலிலே அவன் மேய விட்டால் அவன் தன் வயலில் அவன் திராட்சை தோட்டத்தில் பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த வேண்டும். ஆடு மாடை அடுத்தவன் வேலியை பிச்சுட்டு மேய விடுகிற காரியத்தில் ஆண்டவர் அத்தனை எச்சரிக்கையோடு கூட போதிக்கிறதை பார்க்கிறோம். எவன் ஒருவன் கவனமின்றி தீய மூட்டி விளைச்சலை அழித்து போடுகிறானோ அவன் அந்த சேதத்துக்கு அவன்தான் உத்தரவாதம் பண்ணணும். தீ போடுறதுனால குப்பையை எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி
அடுத்தவன் வயலையும் சேர்த்து எரிச்சிட்டான்னா அந்த சேதத்துக்கு இவன் தான் உத்தரவாதம் பண்ண வேண்டும் என்று முதல் அந்த வசனங்கள் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 6 வசனங்கள் வரையிலும். நேர்மையற்ற செயல்களை குறித்த பிரமாணம் 7 15 வரையிலும், 7 முதல் 9வது வசனம் வரையிலும் ஒருவனிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ஒரு பணமோ வேறொரு பொருளோ அவன் கையில் கொஞ்சம் பத்திரமா வச்சிக்கப்பான்னு கொடுத்துட்டு போயிருக்கும்போது திருடு போனால் என்ன செய்யணும் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிறது. அதை திருடியவன் ரெட்டிப்பாக கொடுக்க வேண்டும். அந்த திருடன் அகப்படவில்லை எனில் பாதுகாப்பதாக ஒருத்தன் வாங்கி வச்சிருந்தானே அவன் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டு அவன் குற்றவாளியா என்று கண்டறியப்பட வேண்டும். குற்றம் சுமத்தினவன் அல்லது குற்றம் சுமத்தப்பட்டவன் யார், இதில் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறான்னு கண்டறிந்து அவங்க ரெட்டிப்பாக செலுத்தணும். ஒருத்தன் கொடுத்து வச்சுட்டு நான் கம்மியாக கொடுத்துட்டு இவ்வளோதான் கொடுத்தேன்னு ஏமாற்றிடலாம், அல்லது வாங்கி வைத்தவனும் ஏதாவது ஏமாற்றி விடலாம், அல்லது அவனுக்கு தெரியாமையே திருட்டு போயிருக்கலாம். 3 காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆகவே அவர்கள் அங்கே நியாயாதிபதிகளுக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டு துரோகம் செய்தவன் யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க ரெட்டிப்பாக செலுத்தணும். அதே போல் ஒரு விலங்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்த இடத்துல போகும்போது ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொடுத்துட்டு போயிருக்கிற இடத்துல அது இறந்து போனால் அல்லது சேதப்பட்டு போனால் அல்லது அங்கேருந்து காணாமல் ஓட்டி கொண்டு போகப்பட்டால் யாராவது பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா பாதுகாப்பதற்காக பாதுகாப்பாக வைத்திருந்தவன் நடந்த நிகழ்ச்சி தன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது என்று கர்த்தர் பெயரில் அவன் ஆணையிட்டான்னா அவன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டியதில்லை. என்னால் இது என் திராணிக்கு மிஞ்சினதுப்பா, என்னால் அது பாதுகாக்க முடியல, யாரோ இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரின் நிமித்தம் அவன் ஆணையிட்டால், கர்த்தர் பெயரில் ஆணையிட்டால் அவன் அதை கொடுத்து தீர்க்க வேண்டாம். பாதுகாப்பாக வைத்திருந்தவனின் கவனமற்ற அந்த சூழ்நிலையின் காரணமாக அந்த விலங்கு திருடப்பட்டிருந்தால் அதற்கான உத்தரவாதத்தை அவன் செய்யணும். அதே போல் ஒரு விலங்கு பீருண்டு போய் அதனுடைய சடலம் சாட்சியாக கொடுக்கப்பட்டால் அதற்கு உத்தரவாதம் செலுத்த வேண்டியதில்லை. ஏதோ ஒரு கரடியோ சிங்கமோ அதை அடித்து பீருண்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சரீரத்தை காட்டிட்டான்னு சொன்னால் அதற்கான உத்தரவாதம் செலுத்த வேண்டியதில்லை. அதே போல் இரவலாக கடனாக பெறப்பட்டிருந்து சேதமடைந்த அல்லது செத்துப்போன ஒரு மிருகத்துக்கு வாங்கினவன் உத்தரவாதம் பண்ணணும். ஆனால் அந்த சொந்தக்காரன் அந்த நிகழ்ச்சியின் போது உடன் இருந்து அதை பாதுகாக்க சந்தர்ப்பம் இருந்தும் அது சேதப்பட்டு போயிருந்தால் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டியதில்லை. அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அந்த வாடகை பணம் இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கும் நேர்ந்தது என்பதால் சேதத்துக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அதே போல் 16, 17 வசனங்களில் கற்பழிப்பு பற்றிய பிரமாணம். நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோட சயனித்தால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன். அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றானாகில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிசு முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திருமணம் நிச்சயிக்காத ஒரு கன்னிகை பெண்ணை பிடிச்சி ஒருவன் தன்னோடு பாவம் செய்யும்படி தூண்டி உடலுறவு கொள்வான் என்று சொன்னால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை திருமணம் செய்து கொள்ளணும். அவளுடைய தகப்பன் இவனுக்கு நான் திருமணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்னா அந்த திருமணத்திற்காக அந்த மணப்பெண்ணுக்குரிய பரிசம் முழுவதையும் அவன் கொடுக்கணும். திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஆகவே இந்த சட்டத்தை, இந்த ஒழுங்குமுறையை, இந்த பால் உணர்வு கட்டுப்பாடை இங்கே ஆண்டவர் ஜனங்களுக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் சமுதாய மற்றும் சமய கடமைகள் பற்றிய பிரமாணங்களை குறித்து 18ஆம் வசனத்திலிருந்து அடுத்த அதிகாரம் 19 வசனம் வரையிலும் இருக்குது. ஆனால் நம்ம இந்த அதிகாரத்தில் மாத்திரம் பார்க்க போகிறோம். கொலை செய்தல் மட்டுமின்றி மேலும் 3 குற்றங்கள் அங்கே மரண தண்டனையை வருவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கொலை செய்ததில் மட்டும்தான் மரண தண்டனை நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த கட்டளை பாருங்கள். சூனியம் செய்தல், அது மாந்திரிகம் செய்கிறது, இது கொலை தண்டனைக்கு, இது மரண தண்டனைக்கு ஏதுவான பெரிய பாவம் என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் மிருகத்தோடு புணருதல், அதாவது மிருகத்து கூட போய் உடலுறவு கொள்கிற காரியம் மற்றும் சிலை வணக்கம், இதையே கொலை செய்கிறதற்கு ஆண்டவர் இது கொலை தண்டனை, மரண தண்டனை பெறக்கூடிய பாவம் என்று சொல்லுகிறார். அதே போல் 21 24 வரையிலும் யூதர்கள் தங்களுடைய நாட்டில் அந்நியர்களிடத்தில் அவங்க இரக்கம் பாராட்டணும். ஏனெனில் அவங்க வேறு தேசத்தில், அந்நிய தேசத்தில் அந்நியர்களாக இருந்தாங்க. விதவைகளிடத்துலையும் திக்கற்ற பிள்ளைகளிடத்துலையும்
கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டளை அமல்படுத்தும் செயலை கர்த்தர் தம்மீது ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இது ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. யாராவது திக்கற்ற பிள்ளைகள்கிட்ட, விதவைகளிடத்தில் அவங்க ஏதாவது தவறான காரியங்களை செய்தால் ஆண்டவரே அவர்களுக்காக பதில் செய்கிறார். மீறுதல்கள் பலவற்றை தண்டிக்கும் பொறுப்பு மனிதர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் இந்த விஷயத்தில் மீறுதல் செய்தவர்களை தேவனே நேரடியாக தண்டித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற எல்லா, அதாவது திருடு போகிற காரியம், அதே போல் இங்கே கற்பழிப்பு பற்றிய காரியம், அதனை போல இங்கே நேர்மையற்ற செயல்களை குறித்த காரியங்கள் எல்லாம் அவங்களே அவர்களுக்கு அங்கே தண்டனைகளை கொடுத்து விட வேண்டும். ஆனால் இரக்கம் பாராட்டாதபடி விதவைகளிடத்திலையும் திக்கற்ற பிள்ளைகளிடத்திலையும் கருணையாய் நடக்காதபடி இருக்கிறவர்களை ஆண்டவரை தண்டிக்கிறதாக இங்கே நாம் பார்க்க முடிகிறது. மீறுதல்கள் பலவற்றை தண்டிக்கிற பொறுப்பு மனிதர்களிடத்தில், ஆனால் ஆண்டவர் இந்த விஷயத்தில் நேரடியாக தண்டித்தார். திக்கற்றவர்களிடமாய் அவர் தாம் கொண்டிருக்கும் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளவில்லை. அவர் இன்னைக்கும் விதவைகளையும் அனாதைகளையும் குறித்து அக்கறை கொண்டிருக்கிறார். இதே சபையிலேயும் பின்னாட்களிலே அது போதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளையும் அதையே செய்ய வேண்டும் என்று வேதம் கற்பிக்கிறது. அதனைத் தொடர்ந்து 25 27 வரையிலும் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட கடனுக்கு வட்டி வாங்கலான்னு அந்த நாட்களில் சொல்லப்பட்டிருந்தது. எனினும் ஒரு இஸ்ரவேலனுக்கு கொடுக்கப்பட்ட கடனுக்கு வட்டி வாங்கக்கூடாது. வாகமம் 23:20. ஈடாக வாங்கப்பட்ட வஸ்திரம், அந்த நாட்களில் வஸ்திரம் அது இன்றைக்கி தான் தடுக்கி விழுந்தா ஜவுளி கடைகளும், தடுக்கி விழுந்தா இன்றைக்கு நிறையா அந்த ஆடைகளை உற்பத்தி செய்கிற மில்களும் நிறைய இருக்குது. அந்த நாட்களில் வஸ்திரம் இன்றைக்கி தங்கம் எப்படி அது ஒரு விலையேறப்பட்டதாய் காணப்படுகிறது, அதே போல் வஸ்திரம் இருந்தபடினால அவங்க வஸ்திரத்தையே அடகாக வாங்கிட்டுலாம் காசு கொடுத்தாங்க. அதனால் ஏழையாக இருக்கிற ஒருத்தங்கிட்ட ஈடாக வாங்கப்பட்ட வஸ்திரத்தை இரவுக்கு முன்னாக நீ திருப்பி கொடுத்துடணும். ஏன்னால் அந்த மேலாட அந்த வஸ்திரம்லாம் அவனுக்கு போர்வையாக பயன்படுத்தப்பட்டது. அவ்வளோ கஷ்டத்தில் தான் அவன் அந்த வஸ்திரத்தையே கொண்டு ஓன்ட்ட அடகு வச்சு அவன் காசு வாங்குறான். அதனால் அதை திருப்பி கொடுத்துரு என்று சொல்லுகிறார். அதே போல் 28 31 வரையிலும் தேவனை தூசிப்பது அல்லது அதிபதியை சபிப்பது அங்கே தடை செய்யப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 23வது அதிகாரம் 5ஆம் வசனத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோன்னு சொன்னால், இங்கே நியாயாதிபதிகள் அங்கே நியாயம் செலுத்தும்படியாக அவர்கள் அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களும் சரியாக நியாயம் செய்யணும், நியாயத்தை புரட்டக்கூடாது. அதே போல் நியாயம் செய்யும்படியாக தேவனுடைய அந்த அந்தஸ்துக்கு அவர்கள் உயர்த்தப்பட்டு அமர்ந்திருக்கிறபடினாலே, நீதி செலுத்தும்படியாக அமர்ந்திருக்கிறபடினால அந்த அதிபதியை, அந்த நியாயாதிபதியை நம்ம சபிக்கக்கூடாது என்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் விளைச்சல் அல்லது குமாரர் அல்லது விலங்குகள் எதுவானாலும் கர்த்தர் அவருடைய பங்கை பெறணும். முதல் பிறந்த விலங்குகளை 8வது நாளில் அவர்கள் பலி செலுத்தினார்கள். மிருகங்களால் பீருண்ட மந்தையின் மாம்சத்தை உண்பது அந்த நாட்களில் தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த விலங்குகளின் இரத்தம் முழுமையாக வெளியேறி இருக்காது. இரத்தத்தை உண்பது தேவனுடைய பிரமாணத்தை மீறுவதாக இருந்ததை லேவியராகவும் 17வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். மேலும் பலவிதமான அந்த ஆக்சிடெண்ட்டில் செத்து கிடக்கிற விலங்குகளை சாப்பிட்றதுனால நோய்கள் பரவுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறபடினால சில நேரம் வெறி நாய் கடித்து கூட மிருகங்கள் இறந்திருக்கலாம். ஆகவே தன்னுடைய மக்களை ஆண்டவர் நோயிலிருந்தும் பலவித பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாப்பதற்காக தன்னுடைய மக்களுக்கு இப்படிப்பட்ட போதனைகளை அவர் கொடுத்து அவர்களை பாதுகாத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு ஒழுக்கமான சட்டங்கள் அது ஆன்மீக ஒழுக்கத்தை ஏற்படுத்துகிறதற்காக கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆன்மீக ஒழுக்கங்கள் அவங்க நல்லொழுக்கம் சார்ந்தவைகளாக இருக்கணும். எல்லா மதங்களும் இத்தகைய தன்மைகளை முன்வைக்க வேண்டும் என்பது இல்லை. கட்டற்ற பாலுறவையும் கொலைகளையும் அடிப்படையாக கொண்டெழுந்த மதங்களும் இன்றைக்கி நிறையா காணப்படுகின்றன. சூனியங்களின் இடங்கள் இருக்குது, குறி சொல்லுகிற மையங்கள் வச்சுருக்கிறாங்க, விக்கிரக தோப்புகளை வச்சுருக்கிறாங்க. விபச்சார மையங்களாக அன்றைக்கும் இன்றைக்கும் உலகமெங்கும் இருந்து வருகிறதெல்லாம் நம்ம காண முடிகிறது. தேவதாசி முறைகளை நல்லொழுக்கங்களாக போதித்து வந்த மக்கள் குழு, அந்த மதத்தில் ஆண்டவர் இங்கே நியாயப்பிரமாண சட்டங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பாலுணர்வு எப்படி கட்டுப்பாடோடு கூட இருக்க வேண்டும். தேவதாசி முறைகளை ஆண்டவர் வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒழுக்கக்கேடான வாழ்வு, கருணையற்ற வாழ்வு ஆகியவற்றை நியாயப்பிரமாணம்
அது சட்டமாக்கி கண்டிக்கிறதை பார்க்கிறோம். ஒழுக்கக்கேடாக வாழக்கூடாது, கருணையற்று வாழக்கூடாது, ஆன்மீக ஒழுக்கங்கள் நமக்கு வேணும் என்கிற காரியத்தை இங்கே வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதியின் பீடத்தில் அமரக்கூடியவர் நீதிபதி. ஆகவே தான் 28ஆம் வசனத்தில் நியாயாதிபதிகளை தூசியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பாயாக. அவர் அந்நிலையில் ஈடுபடும் பொழுது அவரை அவமதிப்பது, நீதிமன்ற அவமதிப்பு செய்கிறது ஒரு பெரிய குற்றம். நீதிமதியை அவமதிக்கும் போது அந்த அமைப்பையே நம்ம கேள்விக்குள்ளாக்கி விடுகிறோம். இதனை நியாயப்பிரமாணம் மிகவும் கண்டிக்கிறதை பார்க்கிறோம். நீதி நெறி வலுவாமல் நடக்க வேண்டியது நீதிபதியினுடைய கடமை. அப்பொறுப்புகளை தேவ நீதிபதியாக அவர் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடினால அவற்றில் ஈடுபட்டிருக்கிற அந்த நீதிபதி கவனமாக அந்த காரியத்தில் அவர் நீதி வழங்க வேண்டும். அவர் வலுவும் போது அனைத்தும் அது தவறாக போய்விடுகிறது. தற்கால நீதிமன்றங்களினுடைய தீர்ப்புகள் பல நேரங்களில் நம்மை திடுக்கிட செய்யக்கூடிய தீர்ப்புகளாக இருக்கிறதை பார்க்கிறோம். நீதியுள்ள தேவன் இதை பொறுத்து கொள்ளுகிறதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகளுக்கு, நீதிபதிகளுக்கு, ஜனத்தின் அதிபதிகளுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர்கள் அந்த அந்தஸ்தை பாதுகாப்பதற்கு அவங்க நீதியை சரியாக செய்ய வேண்டும், கருணை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், குற்றமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஆகவே இதையும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கடைபிடித்து வாழும்பொழுது நம் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.